கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் இந்த 80வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நம் இந்திய தேசத்திற்காகவும் இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும் பிரதமர் மோடி அவர்களுக்காகவும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்காகவும் நம் இந்திய ஜனங்களுக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் வேதத்தில் சங்கீதம் 33:12 சொல்லுகிற கர்த்தரை தேவனாக கொண்ட தேசம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கிறபடினால் இந்த இந்திய தேசம் பாக்கியமுள்ளதாய் காணப்படுகிறது. எஸ்தர் 1:1 இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேசத்திற்கு நன்மை செய்கிறவர்களாய் நிச்சயமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே அவர் என்ன செய்துட்டார் தெரியுமா? கலாத்தியர் 5:1 அவர் நமக்காக என்ன ரத்தம் சிந்தி, பாருங்கள், கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கியது சுதந்திரத்திற்கு. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை விடுதலை ஆக்கிறது இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் சுதந்திரமாய் வாழ்வதற்காக தான். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, அன்று பெண்களெல்லாம் விடுதலை இல்லாமல் காணப்பட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் எத்தனையோ நல்ல பதவிகள் காணப்படுகிறார்கள். இந்திய தேசத்தில் படித்து நல்ல வேலைகள் காணப்படுகிறார்கள். அன்றைக்கு பெண்களுக்கு அந்த ஒரு விடுதலை, ஒரு ஃப்ரீடம் இல்லாதனால பாருங்கள், வேலூர் மாநிலத்தில் பெண்கள் என்ன செய்தார்கள்? ஆண் மருத்துவர்களால் அந்த பிரசவம் பார்க்க முடியாதபடி 3 பெண்கள் மரித்து போனார்கள். அங்கே டாக்டர் ஐடா எஸ் காடர் அங்கே இருந்தபடினால் அவர்களுடைய இருதயம் தொடப்பட்டதால் அவர்களை சென்று மருத்துவக்கல்லூரி படித்து வந்து பெண்களுக்கு என்ன செய்தார்கள்? பிரசவம் பார்க்க தொடங்கினார்கள். எவ்வளோ பெரிய விடுதலை பார்த்தீங்களா? சுதந்திரம் பெண்களுக்கு பிறகு கிடைத்து விட்டது. அப்படி அவர்கள் பெண்களுக்கு டெலிவரி பார்த்தது மட்டுமில்லாமல் அநேக பெண்களை மருத்துவச்சிகளாக்கினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அநேக பெண்கள் சகோதரிகள் மருத்துவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்திய தேசத்தில் எப்படிப்பட்ட பெரிய பதவி இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும், தாய், சகோதரி இல்லையா மனைவி, இவர்களுக்கு கண்டிப்பாக பிரசவம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண் மருத்துவர்களும் இருக்கிறார்கள், பெண் மருத்துவர்களுக்கு. இப்படிப்பட்டவர்கள் நாம் மனதுருக்கத்தோடு இந்த இந்திய தேசத்திலவர்களுக்கு உதவி செய்யும்படி, நன்மை செய்யும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபித்து நம்ம நன்மை செய்ய வேண்டும். இந்திய தேசத்தில் தேவனை சொந்தம் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நீங்கள் நானும் இந்த தேசத்திற்கு நன்மை செய்யும்படி ஜெபிக்கல. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் இந்திய தேசத்தில் அநேக நன்மைகள் உண்டாகட்டும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் சமாதானமும் கிருபையை இந்திய தேசத்தின் மீது நான் பேசுகிறேன். வேதத்தில் டெபோராளை போல, எஸ்தரை போல நாங்களும் எழும்படும் ஏசப்பா. என் தேசத்திற்காக நன்மை செய்யும்படி, தேசத்துக்கு ஜெபிக்கிற பெண்களாக எழும்படும் ஏசப்பா. எங்கள் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டு முழுது கரம் இந்திய தேசத்தின் மீது இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. ஒரு விசை கூட உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.